என்னங்க இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? என்னடி, பக்கத்துல யாரும் இருக்காங்களா என்ன? இல்லையே. ஏன்? இல்ல, வாங்க போங்கன்னு மரியாதையெல்லாம் பேசுறியே, அதான். என்னடா நடுராத்திரில கால் பண்ணிருக்க? இல்லடி, இப்பதான் வேலை முடிஞ்சுச்சு. இன்னைக்கு டபுள் ஷிஃப்டா, அதான் வரவே லேட் ஆயிருச்சு. பாப்பா தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. என் மேல கோவமா இருக்காளா? பின்ன நீயும் வருஷம் வருஷம் பர்த்டேக்கு வரன்னு ஏமாத்திட்டு இருக்க, அப்புறம் கோவப்பட மாட்டாளா? புரியுதுடி, ஆனா என்ன பண்றது, லீவ் இல்ல. அப்படியே லீவே கிடைச்சாலும் நான் வந்துட்டு போறதுக்கு நிறைய செலவாகும். அந்த காசு இருந்தா கொஞ்சம் கடனை கட்டி முடிக்கலாம். இதெல்லாம் அவளுக்கு சொன்னா புரியுமா? பாப்பாக்கு அவ Dress பிடிச்சிருந்துச்சா? தூங்குறப்ப கூட அந்த ட்ரெஸ் மாத்த விடல, அதே ட்ரெஸ்ஸோட தான் தூங்குறா. உனக்கு தான் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சனே. பார்த்தேன். அப்படியே தேவதை மாதிரி இருந்தா. கையில எடுத்து தூக்கி கொஞ்சம் போல இருந்துச்சு. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த கடனை கட்டி அடைச்சு முடிச்சுட்டு பாப்பா படிப்பு செலவு கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டேன்னு வையே, அப்புறம் உங்க வேலையை வேணா நாடு வேணான்னு உங்ககிட்ட ஓடி வந்துருவேன். அப்புறம் நம்ம டெய்லி ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். பாப்பாவை டெய்லி நானே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு கூப்பிட்டு வருவேன். அதை நினைச்சுதான் நான் டெய்லி தூங்குறேன், எந்திரிக்கிறேனே. உன் கையில என்ன? ஒண்ணு இல்லையா, கையில ஒண்ணு இல்லையா? கையில என்னன்னு கேட்டேன், காட்டு. லூசு, என்னாச்சுடா? இன்னைக்கு ஷிஃப்ட்ல இரும்பு பாக்ஸ் கிழிச்சிருச்சு. நான் ஹாஸ்பிடல் போனியா? இது சின்ன காயம், இது போய் ஆஸ்பத்திரி போவாங்க? ஆண்ட போனா கொல்ல பில்ல போட்டு தீட்டி விட்டு அனுப்புவான். இது சும்மா நானே பேண்டேஜ் வச்சு ஒட்டிட்டேன், சரியாயிரும். நீ ஃப்ரீயா விடு. காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தல, இப்ப என்னால நிறைய கமிட்மெண்ட்ஸ். உனக்கு உடம்பு முடியலன்னா கூட பாத்துக்க யாருமே இல்ல, நீதான் உன்னை பாத்துக்கணும். கஷ்டம் இல்ல? என்னடி சொல்ற? உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லவ் பண்றப்ப நீ என்னெல்லாம் சொன்னேன்னு? நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாரம் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சினிமாக்கு போகணும், ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வெளியே போகணும், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எங்கேயாச்சும் டூர் போகணும், இதெல்லாம் தான் என்னோட ஃப்யூச்சர் ஆசை, இது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ பாரு, எத்தனாயிரம் லட்சம் கிலோமீட்டரோ தாண்டி நான் இங்கே இருக்கேன். உன்னோட எல்லா சந்தோஷத்தையும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் எப்போ கால் பண்ணாலும் இப்படி சிரிச்ச மணிக்கு பேசுறியே, அது கூடலாம் கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லடி. டேய், குடிச்சிருக்கியா? என்னடி இப்படி கேட்குற? ஊது. ஃபோனில் ஊதுனாலே கண்டுபிடிச்சிருவியோ? டேய், ஊது. ஊதுறதுக்கு யாரும் கண்ணத்தை காட்டுவாங்களா என்ன? நான் அனுப்பிச்ச ரீல்ஸ்க்கு நீ ரியாக்ட் பண்ணலன்னு சொல்லி பிரேக்கப் பண்ற இதே காலத்துல தான் இந்த மாதிரி காதலும் இருக்குது.